ஹலோ, இன்றைக்குள்ள லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் அது கூடவே என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஹெல்த்துக்கு, ஹேர் ஹெல்த்துக்கு, இல்லை ஓவராலாக அது ஹெல்ப் பண்ணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி மல்லி துவையல். மல்லியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நார் சத்து இருக்குது. இது ஜீரண சக்தியை தூண்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கூடவே ஒரு முட்டை, இதில் ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் விட்டமின் B12 இருக்குது. இது பாடி மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இங்கே நல்லா வெயிட் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 முட்டை கூட அட் அ டைமில் சாப்பிட்லாம். ஏன்னா ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. இது கூடவே பாலக்கீரை பொரியல். பாலக்கில் கொஞ்சம் முட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. விட்டமின் A, விட்டமின் K, விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதுவும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை நல்லா குறைக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்க அடிக்கடி இது சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த கீரை மட்டும் இல்லை, எல்லா கீரைகளும் நல்ல ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கூடவே கொஞ்சம் சீரக சோறு. இதில் கொஞ்சம் நிலக்கடலை, சின்ன வெங்காயம் ஜாஸ்தி போட்டு பண்ணியிருக்கேன். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கூடவே கொஞ்சம் கஞ்சி வடித்த சோறு. இப்படி குக்கரில் வைக்காமல் கஞ்சி வடித்து சாப்பிடும்போது நமக்கு வெயிட் ஏறாது. இதுக்கு ரசம் வச்சுருக்கேன். இதில் நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும், ரசத்துலேருந்து மினரல்ஸ். இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இது கூடவே கொஞ்சம் சூப். இது வந்துட்டு முட்டைக்கோஸ், கேரட்டு, அப்புறம் குடமிளகாய், இது 3 போட்டு பண்ணியிருக்கேன். இது 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சீரகம், மிளகு, உப்பு போட்டு குக்கரில் ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் வைத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சிடணும். கொஞ்சம் மிளகுத்தூள் விட்டுருக்கேன். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முட்டைக்கோஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. விட்டமின் K, விட்டமின் C ஜாஸ்தி இருக்குது. இது வந்துட்டு கெட்ட கொழுப்பை குறைக்கும், அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. முட்டைக்கோஸில் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.